each one has their own bed. No hot bunking like earlier. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா உண்மையாக எனக்கு ஒன்றும் பிளாங்க் இல்லை அத்தனை அவர் வந்து சொல்லி கொண்டிருக்காரு இப்போ தொடர்ந்து சர்வ் பண்ணாங்க ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 70 people. ஸோ Sorry? The day before yesterday I came to Germany and yesterday we stay here. Yeah, yesterday. Yeah. We are from Sri Lanka. No, I am from Morocco. Where? Morocco. சரி போலீஸ்காரன் மறைச்சிட்டு நினைக்கிறேன் இந்தியா எவ்வளோ கோஸ்ட் முடிஞ்சிருக்கும் இந்த பாலம் செய்கிறாங்க இந்த ரோட்டில் ஒரு ரயின் பேரன் வந்து ரைட் முன்னுக்கு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒரு நிமிஷத்தில் மார்க்கெட் ரெண்டு விட்டேன் இங்கே சைக்கிள் எல்லாம் வந்துட்டு பயங்கர வேகமாக போகுது மேபி மோட்டர் ஒடிஞ்சு அங்கே இதில் போகிற சைக்கிளில் இருந்தால் டிஃப்ரெண்ட் ஆகுதுண்டா அந்த குழந்தை பிள்ளையில முன்னுக்கு ஏற்றிட்டு போவாங்க நினைக்கிறேன் கொலண்டில் ஒரு அக்கராயம் அப்படின்னு மாதிரி வந்து கெடிங்க அடிக்க வேண்டியான் இந்த ஆடுகளுக்கெல்லாம் ஓனர் தெரியாதுண்ணா இல்லை நாங்கள் கேட்குற வந்து இப்போ நார்மலாக வந்து இப்போ இந்த நாட்டு ஆடுகளோ இல்லை ஆக்கள்கிட்ட ஆடு நாட்டு ஆடு ஓகே வேறு லெவலில் இருக்குது அங்கரமாப்பட்டி இந்த வெளிப்பக்கம் மாதிரி எல்லாம் கிடக்குது கட்டிடங்கள்ட்ட கிளறுகள் இதில் வந்து ஒரு இடம் பார்த்தீங்க சொன்னால் இது வந்து கப்பல் திருத்துற இடங்கள் சின்ன சின்ன பிள்ளைகள் வந்தால் கீழே வெயில்கள் ஊற்றப்பட்டால் கொண்டு வந்து இங்கே விட்டால் கலட்டி பூட்டி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்பில் கூட எங்கேயுமே பார்க்க கிடைக்குமோ தெரியா அவங்களுக்கு வந்து தமிழ் சேனல்களில் இப்படியான இடங்கள் எனக்கு இப்படி தான் ஜெயிலுக்கு வந்து பார்ப்பினுமா எங்களை கூண்டுக்க வச்சுருப்பாங்க சரியா கூண்டுக்க வச்சுருக்கக்குள்ள எங்களுக்கு வெளியில் நிற்கிறாங்களே தெரியும் ஆனால் அவைக்கு எங்களை தெரியாது அவை வந்து இங்கே இப்படி இப்படி பார்ப்பினும் லோக்டான் ஆனால் வெள்ளைக்காரத்தை வயசை மதிக்கல என்ன Will you buy a ticket? No problem. Yeah. But in 1 hour, the whole museum is closed. Yeah, okay, so 5 o'clock is everything. we want to see that one. Only the submarine. Yeah. But there's a lot more to see. Yeah. In hand. It's for the whole museum. All the museum. Not only for the submarine, but the whole museum. One for you. Yeah. ஸோ வந்துட்டு மிஸ் பண்ண பார்க்கும்போது நாங்கள் 26 யூரோக்கு வந்துட்டு இந்த டிக்கெட் வந்து வாங்கியிருக்கோம் ஜஸ்ட் வந்து இந்த நீர்மூழ்கி கப்பலை வந்துட்டு பார்க்குறதுக்கு ஸோ வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவமாக இருக்க போது ஸோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வந்து ஓ ஓகே யாரோ காய்ச்சி வருதுப்பா Welcome aboard. Yeah, thank you. You come from Sri Lanka. Sri Lanka? Yeah. You know? This is not my holiday. Yeah. No, not this year. Nothing went wrong, but we are from Sri Lanka and our language is Tamil, no? So we didn't talk with anyone in English so fast. Okay. So this is the first time for us. But your English is better than my English, so what's the problem? So life first time. இனி வந்துட்டு போவோம் இப்படியான விஷயங்கள்ல பட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹொலண்டில் வந்துட்டு ஆம்ஸ்டர்டாம் அந்த சிட்டியில் வந்து நிற்கிறோம். ஸோ வந்து நேற்று வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க நாங்கள் அந்த ரூம் டூரில் வந்துட்டு முடிச்சிருப்போம். ஸோ வந்துட்டு அதை முடிச்சுட்டு இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சரியாக 1:40 வந்துட்டு லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே எங்கேயாவது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்றில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தேடி பார்த்தோம் வந்து எங்கேயுமே அப்படியான ஒரு கடை வந்து கிடைக்கல. அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு KFC மாதிரி ஒரு சின்ன ஒரு கடையில் போயிட்டு வந்துட்டு KFC சிக்கன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் அந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒன்று லைக் வந்து இப்போ அந்த கடலுக்கு கீழால் போகிற கப்பல் ஒன்று வந்துட்டு அவங்க வெளியில் வச்சுருக்காங்களாம் வந்து. ஸோ அதைத்தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு போகிறோம். இப்போ அண்ணா சொல்லியிருந்தார் வந்து அது பார்க்க வந்துட்டு நல்லா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், வந்துட்டு நிறைய பேர் அங்கே பார்க்க வருவாங்க. இங்கே உள்ள டூரிஸ்ட் பிளேஸில் வந்துட்டு அதுவுமே வந்துட்டு மெயின் இடம் வகிக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ வந்துட்டு அதைத்தான் நாங்கள் வந்துட்டு பார்க்க போகிறோம்.
உண்மையிலேயே வந்துட்டு இப்போ அந்த இடத்த வந்துட்டு நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்ற அப்பால் வந்துட்டு நாங்கள் போகிற அந்த பாதைகளாக இருக்கட்டும், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான வித்தியாசமாக இருக்குது. உதாரணமாக இப்போ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி வந்துட்டு இருக்குது. இப்போ இங்கே வந்துட்டு நாங்கள் போகிறோம், அங்கே வந்துட்டு அவங்க வராங்க, நடுவால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெயின் போகுது. அப்போ வந்துட்டு அது எனக்கு அதை பார்க்குறப்ப வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ நான் அண்ணாட்ட கேட்டேன், நான் இது நடு ரோட்டால் ரெயின் போகுதுன்னா அப்போ நான் அதுக்கு ஏதோ ஒரு பேர் ஒன்று சொன்னேன். ஸோ வந்துட்டு அதையும் காட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா நான் வந்துட்டு காட்டுறேன். அது பத்தாக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே எலக்ட்ரானிக் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மேலால் நிறையவே வந்துட்டு போய்கொண்டிருக்குது. ஸோ அதையும் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றக்காண்டி தான் நான் இப்போ இந்த இடத்துலேருந்து இன்ட்ரோ கொடுத்து கொண்டிருக்கேன். அந்த ரெயின் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான அமைப்பில் வந்துட்டு இருக்குது. லைக் வந்து அந்த ஒரு திமிங்கலத்தின் ஒரு முகம் மாதிரி ஒரு வித்தியாசமான ட்ரெயினுகளாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதையும் காட்டிக்கொண்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த எங்களுக்கு முன்னுக்கு ஒரு பாலம் மாதிரி ஒன்று தெரியுது. இப்போ வந்துட்டு கடலுக்கு நடுவால் போகிற பாலம் உண்டு. ஸோ அந்த பாலத்துக்குள்ளாலையும் வந்துட்டு போயிட்டு நாங்கள் இப்போ யூட்டர்ன் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறோம். ஸோ அந்த பாலத்தையும் வந்துட்டு கவர் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறோம். எல்லாமே வந்துட்டு ஒரு வித்தியாசமான அழகாக இருக்கும் வந்து. ஸோ வந்துட்டு பாருங்கள், எனக்குமே வந்துட்டு இதெல்லாம் புதுசாக இருக்குது. லைக் வந்து அதே மாதிரி உங்களுக்குமே எல்லாம் புதுசாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த பயணத்தை வந்துட்டு நாங்கள் தொடர்றோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடங்களை வந்துட்டு நாங்கள் பார்த்து காட்டி முடிச்சு கொண்டு அப்படியே வந்துட்டு நாங்கள் சுவிஸுக்கு வந்துட்டு நைட்டுக்கு பொழுக்கிட போகிறோம். ஸோ அதையுமே வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒவ்வொன்றா வந்துட்டு அழகாக பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, நான் முதலே சொன்ன மாதிரி வந்துட்டு ஜெர்மன்லேயும் நான் பெருசாக வந்துட்டு பைக்குகளை வந்துட்டு காணல. அதே மாதிரி ஹொலண்ட்லேயும் வந்து பைக்குகளை பெருசாக நான் காணல. பட் இங்கே சும்மா ஒரு 1-2 பைக் வந்துட்டு கண்டிருக்கேன். பட் இருந்தாலும் இங்கே வந்துட்டு சைக்கிள் பாவனை வந்துட்டு அதிகமாக இருக்குது. உதாரணமாக பார்த்திங்க சொன்னால் நாங்கள் நிற்கக்கூடிய இந்த இடத்துக்கு முன்னுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பார்க்கிங் ஒன்று இருக்குது பாருங்க. சைக்கிள் வந்துட்டு பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு நாங்கள் அப்படியே பார்த்துக்கொண்டு அந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துட்டு நாங்கள் போவோம். ஸோ வந்துட்டு பாருங்கள், எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. சார் தானே? ஓகே, கிளம்புமா? எம்மி நாங்கள் இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட பயணத்தை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், வந்துட்டு முன்னுக்கு இருக்கிற அந்த பாலம் அது இதாக கடலுக்கு நடுவில் போகிற பாலம் என்னென்னா இந்த மேப்பில் காட்டுறேன் இங்கே நம்பாட்டி இந்த கோணம். ஸோ வந்து கடலுக்கு நடுவில் போகுது பாலம் வந்து. நான் நேற்று முன்னாள் வரைக்குள்ளேயும் அந்த பாலம் கொண்டு காட்டியிருப்பேன். லைக் இதே மாதிரியே இந்த பாருங்கள், நினைக்கிறேன் நியாயமான நீளமாக இருக்குது இந்த பாலம் வந்து. ஸோ வந்துட்டு இதில் போயிட்டு நாங்கள் யூட்டர்ன் எடுத்துக்கொண்டு தான் அந்த இடத்துக்கு போகணும். இருந்தாலும் இந்த பாலத்தை உங்களுக்கு காட்டணும் அப்படின்றக்காண்டி தான் இதால் விட்டாங்க. ஸோ பயங்கர இருட்டாக வந்து இருக்குது. பட் வந்து அந்த லைட்னிங் சிஸ்டம் எல்லாம் செமையாக இருக்குது வந்து பாருங்கள். கார் வந்து இப்போ 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துட்டு போய்கொண்டிருக்கு. அதுதான் ஸ்பீட் லிமிட்டு வேணா 50க்கு மாறுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நாங்கள் குறைக்கணும். இப்போ அதில் முன்னுக்கு ஒரு பைக் கொண்டு போகுது. வாவ், இந்தியா எவ்வளோ கோஸ்ட் முடிஞ்சிருக்கும் இந்த பாலம் செய்கிறாங்கன்னு. பா, இது கடலுக்கு மேலே அடிச்சுக்காண்ணா. பா, என்ன சொல்கிற, வெள்ளைக்காரன் தான். நான் வந்ததுலேருந்து அடிக்கடி சொல்கிற டைலாக் வந்து அதுதான். இங்கே போயிட்ட பாருங்க, இந்த மெப்பில் காட்டுறேன் வந்து இந்த கடலுக்கு மேலாலாம் இந்த பாலம் வந்துட்டு போகுது. கடலுக்கு கீழேயா என்ன சொல்கிறீங்க? கடலுக்கு கீழால் எப்படி? என்ன புதுரமாக கிடக்கு. இது கடலுக்கு மேலால் பாருங்க, வெளியில் வந்து நிலத்தோட ஜாயிண்ட்டு அது கடல் வந்துட்டு இங்கால இருக்கும். சரி, கடலுக்கு மேலால் ஏண்டா என்ன, கீழால் ஏண்டா என்ன? பாருங்க, பாலம் தானே. கோணம் இங்கே அங்கே கொழும்பில் அடிக்கிற மாதிரிலாம் யூட்டர்ன் அடிக்கலை. நான் நேற்றும் சொல்லியிருப்பேன் வந்து யூட்டர்ன் அடிக்கிறேன்னு சொன்னால் மேப் போட்டு அதோட டிஃப்ரெண்ட்டாக காட்டும் வந்து அங்கே இங்கே போயிட்டு வர வேண்டி இருக்கும் வந்து அந்த மாதிரிக்கு. நான் யூட்டர்ன் போட்டு தான் போகணும்.
இதில் திருப்பலாமா? ஓகே. முக்கியமாக எனக்கு அந்த ரெயினை காட்டுறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. பாருங்கள், அந்த ரெயின் ஒன்று காட்டினாலும் எனக்கு ஓகேயாக இருக்கும். வந்து எலக்ட்ரானிக் ட்ரெயின் வந்து நான் லைக் லாஸ்ட்டாக இந்தியாவில் கண்டிருக்கும் வந்து. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் என்ன சொல்கிற ஒரு வித்தியாசமான ஒரு பழைய மாடல் மாதிரி இருக்கும் வந்துட்டு. லைக் எங்களோட ஸ்ரீலங்காவில் ஒரு ட்ரெயின்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு வித்தியாசமான லுக்காகவும் வடிவாகவும் இருக்கும். யூரோப்புன்னு சொன்னால் தெரியும் தானே எப்படி இருக்குன்னு சொல்லி. பட் இருந்தாலும் சொல்கிற வந்து எனக்கே அதை பார்க்குறப்ப வந்துட்டு ஆசையாக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற விருப்பம். ஏன் ரிவர்ஸ் பண்ணுறாங்க? அவர் வந்து இந்த வெள்ளைக்கோட்டில் ஏற்றிட்டாரு. ஓகே. இதில் யூட்டன் போடலாம் போலங்க. ஓகே. அப்போ மறுபடியும் அந்த பாலத்துக்குள்ளாக போப்பேன். இப்போ இது கடலுக்கு மேலே தான். நான் கடலுக்குள்ளாலேண்டா அது போய்ட்டுப்பா. என்ன இதோ அப்போ மேலே தண்ணியே காணல. கடலுக்கு நடுவால போகுது. கீழாலையா என்ன சொன்னா? இப்போ இந்த பாலத்துக்கு மேலே தண்ணின்னு சொல்கிறீங்களா? சே சரி, பார்க்குற நீங்கள் இந்த பாலம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க வந்து மேலாலையா கீழாலையான்னு சொல்லி. அண்ணா சொல்கிறாரு கீழாலைன்னு சொல்லி, நான் சொல்கிறேன் மேலாலைன்னு சொல்லி. பார்ப்போமா? ஹம்பர்க்லேயே இருக்குதா பாலம் வந்து கடலுக்கு கீழே போகிறது? ஸோ அதை பார்த்தா தெரியும். தண்ணிக்குள்ள அந்த பாலம் கட்டுனா என்னடாப்பா? அது என்ன ராமர் பாலமா இது? அவன் ராமர் காலத்தில் கட்டின மாதிரிக்கா? மலையை குடைஞ்சா. ஓகே. பா என்ன ஸ்டேரிங்கை படிக்க சொல்லி அடிக்குதா? இதுக்குள்ளேயும் ஸ்பீட் லிமிட் மாறுது. இந்த பாலத்துக்குள்ளேயே 70, 50 ஓகே. நாங்கள் இப்போ பாலத்தை விட்டு வந்துட்டு வெளியாகிறோம் பாருங்கள். வந்துட்டு அங்கால ஒரு கொஞ்சம் சிலுவாக போங்கன்னா ஒரு ட்ரெயினை சரி காட்டினா நல்லா வரும். கட்டாயம் இந்த போகுது. அப்புறம் என்னென்னா இந்த வரக்குள்ளேயே போகுதுண்டா. ஃபாஸ்ட்டாக எடுத்தீங்கன்னா கிளச்சி கொண்டே காட்டலாம். ஆமாம், இது நல்ல பெரிய ட்ரெயினப்பா. ஓ, நான் பேக் கேமராவில் போட்டிருந்தேன், அவங்கள ஜூம் பண்ணி காட்டிப்பேன். ஓகே. பட் எனிவே அதில் ட்ரெயின் போயிட்டே இருக்குது. அடிக்கடி வந்துட்டு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து. ஸ்பெஷலி இங்கே உள்ள அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்க வந்து ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து ஒரு வித்தியாசமான லுக்கில் வந்துட்டு காட்டியிருக்காங்க. இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முட்டை மாதிரி ரெயின் போகுதா? ஓகே. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்துட்டு அங்கால அந்த மேலே வந்து அந்த கரண்ட் கம்பங்கள் மாதிரி இருக்குது வந்து. ஸோ அதுன்ற ஒரு தொடுகையோட வந்துட்டு போகும் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லாமே வந்து தெரியும். உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியல. பட் அந்த ரெயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா அழகாக இருக்கும். நாங்கள் காட்டுப்பாருங்க வந்து பேக் கேமரா போட்டு காட்டுப்பாருங்க. ரைட். இப்போ இந்த ஏரியாக்குள்ளெல்லாம் வந்துட்டு ட்ரெயின் வரும், இல்லாட்டி போகும் போகிறோம். நான் வந்துட்டு காட்டுறேன், கட்டாயம் வரும். அது என்ன மண் மூடை மாதிரி வச்சுக்காலே என்ன இந்த அந்த அந்த மண் மூடையில் சொல்கிறேன். லைக் அந்த எங்கிட்ட அந்த ஸ்ரீலங்காவில் கேம்புகள் கடிப்பாங்களே அதேமாதிரி. என்ன சாமான் அது? அப்படி தான் கிடக்கு பார்க்க. நான் ரெயின்லேயும் இருக்கா போகணுமே. இப்போ இல்லை சொல்கிறேன், அப்புறம் லேட்டாக போகும். எல்லா அனுபவம் எடுக்கத்தானே ஒன்று ட்ரெயினில் பஸ்ஸில். இது பக்கத்தில் இப்போ என்ன ஸ்பீடாக போகுது இந்த பாருங்க. இது நான் காய்ச்சி ஒன்று கேட்கல வந்துட்டு பக்கண்டு இந்த போகுது. நான் சொன்ன முட்டை மாதிரி சத்தமே இருக்கா என்ன? எலக்ட்ரானிக் தான். போவோம் பின்னால் போங்க. அப்படி இந்த அங்கேருந்தும் வருதா? ஓ, இந்த ரோட்டில் ஒரு ரெயின் பாருங்க வந்து. ஓ மை காட், இதுவும் நல்ல நீளமான ட்ரெயின். வா, யூரோ ஸ்டார்ண்டு நான் பேர். காட். ஆனால் போயிருக்கலாம் நீங்கள்.
மஞ்சளில் நிற்கிது. மஞ்சளில் போகலாம் தானே. நான் சொன்னேன் நான் ரெயின் வரும்னு கட்டேன். இது முலாத்துக்கு ஒரு சிக்னல் அப்போ இஞ்சி. ஆனால் கடகடண்டு விடுறாங்க போகிறக்கேன். ட்ராஃபிக்கு ஏற்ற மாதிரி டைமிங்கள் மாறுமேன். ட்ராஃபிக் கூடன்னு சொன்னால் கொஞ்சம் கூட டைம் வச்சுருப்பாங்க. ஓகே. அது இந்த நிற்கிறது ரயில்வே ஸ்டேஷனாக இருக்குமா அப்படியோ? பிக்கப் பாயிண்ட் இந்தா பாருங்க. நான் சொன்ன வந்து திமிங்கலத்தில் மூஞ்ச மாதிரி இருந்தா இது நல்ல நீளமாக ட்ரெயின். எடுங்க ஸ்பீடாக அப்போ காட்டும் முடியாது. இது ஸ்பீட் லிமிட்டை பார்த்துடுங்க. 50-50 தான் லிமிட் போட்டிருக்காங்க. பாவ் வர்ற சிட்டியை பேங்க வந்து நல்லா இருக்கேன். ஓ இந்தா இங்கே கூட சைக்கிள் ஓடி தெரியுறாங்க. அக்கா வந்து என்னப்பா அது ஹோட்டல் மூவ் பிக்ன்ற ஹோட்டலா? இதை பார்க்க அந்த அந்த ஃப்ளைட்டுக்குள்ள ஏறி போகிற கொண்டு வந்து பூட்டிடுவாங்க. அதே மாதிரி கிடக்குன்னு நடப்பாது. ரைட். முன்னுக்கு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஒரு நிமிஷத்தில் மார்க்கெட் ரெண்டு விட்டேன். என்ன செய்யற தெரியாட்டி இப்போ சொல்லத்தான் வேணுமா? இப்போ கொஞ்சம் கிட்ட போ தெரிய இருந்தாங்க. இங்கே வந்து நிறைய போட் ரைடிங் எல்லாம் போகிறாங்களே என்ன கப்பலில் அதில் இதுலன்ட்டு இந்த அதில் ஒரு கப்பல் அதில் ஒரு போர்டு ஒன்று வருது. வேங்க மக்கள் வந்து போயிட்டு வர்றாங்க. இந்த நாட்டுக்காரன் இல்லை, நிறைய நாடுகள்லேருந்து வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி வந்து பாருங்க டூரிஸ்ட். இங்கே இந்த சைக்கிள்கள் எல்லாம் வந்துட்டு பயங்கர வேகமாக போகுது. மேபி மோட்டர் ஒடிஞ்சு அங்கே இதில் போகிற சைக்கிள்கள் இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா? அந்த குழந்தை பிள்ளையில முன்னுக்கு ஏற்றிட்டு போவாங்க நினைக்கிறேன். இங்கே நினைக்காத எங்கேயிருந்து கொண்டு வந்து இறக்குது ஆக்கலை. எங்கேன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அந்த இங்கே போவோம் தானே, இங்கே ஞாபகம் பரியல அந்த இடம். கேரளாவில் கூட வந்து ஒரு இடத்துல அந்த போட் சவாரி போய்க்குள்ளோ இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்க்குள்ளோ இப்படி ஒரு இதெல்லாம் போவோம் வந்து. அதில் வந்து கார்கள் வாகனங்கள் எல்லாம் வரும். அப்படி ஒன்றே அங்கே இறக்கி விடுவோம். அதில் நாங்கள் ஓடிட்டு அப்படியே போகிறோம். ரெண்டு எவ்வளோ க்ரௌட் வருதுப்பா. ஏன் அது ரயில்வே ஸ்டேஷன். ஆம்ஸ்டர்டாம் பெரிய ஒரு பிஸியான சிட்டி தானே நான் ஹாலண்டில். அப்பா இந்த மறுபடியும் ஒரு பாலம் மேலே ரெயின்போதா ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி என்ன. என்னென்னா இந்த பாலங்கள் இதெல்லாம் காட்டியிருப்பாங்க. என்ன ஹாட்டாவில் இந்த பிஸிக்குள்ளாத கண்ட்ரோல் பண்ணி இடம் மாற்றி விட்டேன். என்ன சரி போலீஸ்காரன் மறைச்சிட்டு அணைக்கிறேன். என்ன நடுவில் ஏற்றி வச்சுக்கிறாள். சைட் பண்ண சொன்னால் ஏற்றுறாக்குமா? அது சரி. பஸ்ஸு இல்லை பாருங்க அவ்வளோ க்ளீனாக இருக்கேன். நாங்கள் போகிறதுக்கு இன்னும் அவ்வளோ வரம் இருக்குது. 89 கிலோமீட்டர் இருக்கா? ஓ காட். அப்போ இந்த சிட்டியை விட்டு வேறு சிட்டிக்கு போயிடுவோம். அந்த சிட்டி என்ன பேர்? டென்ஹில்டனா? டென்ஹில்டன். ஓகே. ஸோ நாங்கள் இந்த ஆம்ஸ்டர்டாம் சிட்டி வந்து மோஸ்ட்லி அப்படியே காட்டி கொண்டு வாரோம். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த நீர்மூழ்கி கப்பல் வந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே தான் போய்ட்டு வீடியோ முடிக்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு பாருங்க வந்துட்டு இன்ஜினுக்கு நடந்து தெரிஞ்சு சும்மா ஒவ்வொரு வீடியோவாக எடுக்கலாம். என்ன சும்மா நடந்து தெரிஞ்சு. ஆமாம்
எத்தனை விதமான கப்பல்கள் போகுது ஐயா. கடும் ஏரியா உண்டு தானே. இந்த அகைன் ஒரு பாலம் கொண்டு வருது பாருங்க, பாட்டு சவுண்டாக போகிறேங்க. இந்த பாலம் கொஞ்சம் வெளிச்சமாக கிடக்கு. சில உள்ளு இருட்டு வரியா இல்லை, ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக வெளிச்சமாக இருக்குது. மேபி அந்த சைட்டுக்கு அடிச்சுக்க அந்த மார்பிள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் வெளிச்சமாக. சுவிஸில் கடல் இல்லைண்ணே, இல்லை சுவிஸ் நடுவில் ஆறு நூறேலியா மாதிரி. சுவிஸை மெப்பில் பார்த்தா தெரியுமண்ணா. இந்த ஏரியா பாருங்கள், வந்து நிற்கிற கப்பல்களை வந்து நல்ல பெரிய கப்பல்கள் நிற்கிது. வந்து அது என்னப்பா, அது குப்பையோ அல்ல இரும்பா? என்னப்பா அது இரும்பு? இங்கே மேல் சுழற்சி தானே. என்னடாப்பா இது இரும்பு இல்லை, அது குப்பை மாதிரியும் கிடக்கு. இரும்பு என்ன? இங்கே எங்கட ஒரு தண்டவாளங்கள் கிடக்கு, நார்மல் ட்ரெயினோட மிஞ்சால குப்பை என்னோடு அந்த அந்த கார்கள் இதுகள் மேலே என்ன கார்களில் உடைஞ்ச பார்ட்ஸுகள் பீஸுகள் மேலே ஒரு சின்ன ஒரு இடத்துக்குள்ள எல்லா விஷயம் இருக்குடாப்பா. ரோட்டால் ரெயின் ஓடுது, இஞ்சால கப்பல் ஓடுது, மேலால் கார் ஓடுது, கீழால் சைக்கிள் ஓடுது. இது பாருங்க, இது அடுத்த ஒரு பாலம். இதுட உள் கலர் லைட்னிங் எல்லாம் வித்தியாசமாக இருக்கு பா. இந்த ஏரியா பாருங்க, வந்து இப்போ நம்ம போய்கொண்டிருக்க இடத்துல வந்துட்டு அந்த நியூசிலாந்து மாடுகள் மாதிரி எனக்கு கொஞ்சம் இந்த சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு பெரிய புல்நிலை பிறப்பா அப்படின்னு மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ மெயின் சிட்டியை விட்டு அடுத்த சிட்டிக்கு போகிறோம் என்ன. ஸோ அந்த இடையில கொஞ்சம் இப்படியான புல் பிரதேசங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்பீட் லிமிட் வந்து 100 கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. வந்து எங்கட இப்போ 98 போகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இதில் போகிற வழியில் இன்னும் வந்து 38 கிலோமீட்டர் இருக்குது எங்களுக்கு. ஸோ இதில் வந்து இந்த என்ன சொல்கிறது, மின் உற்பத்தி ஆகிற இடம் ஒன்று இருப்பாங்க. வந்துட்டு காற்றாலைகள் மூலம் அப்படியே நிலத்துக்கு வந்துட்டு மோஸ்ட்லி இந்த பக்கம் இப்படியான ஃபேனை வந்துட்டு காணக்கூடிய மாதிரி இருக்குது. வந்து இது கொஞ்சம் ரோட்டுக்கு பக்கத்தில் எங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருந்தபடியே அப்படியே நின்று வந்துட்டு காட்டுறாங்க. அப்படியே சூமணி காட்டுறோம். வந்து லைக் இதே மாதிரியான செட்டப் வந்து இப்போ எங்களோட ஸ்ரீலங்காலையும் தெரியும், பார்த்துருப்பீங்க. பழையில் அப்புறம் வந்து மன்னார் போகிற ரோட்லாம் வந்துட்டு இருக்குது. இது அவ்வளவு கரண்ட் வேணும் உண்டோ சரிண்ணா. ஓகே, ஸோ நாங்கள் அப்படியே பயணத்தை தொடருவோம். என்ன We are from Sri Lanka. And I am from Morocco. Where? Morocco. Morocco. Hey, it's in country or no? Yeah. Okay. Have you ever been to Sri Lanka? So, Did you come Sri Lanka? I don't understand what you... Have you ever been to Sri Lanka? Huh? You know this is a country, India or Sri Lanka? Sri Lanka? No, You know? no. Don't know? No. Okay. I am from my friend is from Tunisia. He's Tunisia. friend? Yeah. Okay, நான் நினைச்சேன் மகன் ஆக்குமண்டு. ஏன்னா I thought your son. He's your son. The arm is there. Yeah. Photo shoot. Yeah. Okay. We are from Sri Lanka. We came here to shoot videos for YouTube blogs. Okay. Yeah. Oh. Good. Nice to meet you. Yeah. Nice weather, no? Weather? Super இருக்கு ஏன்னா காத்து என்ன. Amsterdam is beautiful. Yeah, beautiful place. Yeah. He's from German
citizen. Yeah. Yeah, I'm from Sri Lanka. Yeah. The day before yesterday, I came to Germany, and yesterday we stay here. Yeah, oh, yesterday. Yeah. Yeah. உள்ளுக்குறீங்க பார்க்கலாமா? Okay, wait a minute. Okay, See you. nice to- Nice to meet you. Nice to meet you. நல்ல இந்த டிக்டாக் வீடியோ செய்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குயா. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டால். சிலவில் நாங்கள் இங்கிலீஷ் கதைச்சாலும் அவங்களுக்கு விளங்காது. ஏன்டா மேபி நாங்கள் கதைக்கிறது சிலோவாக இருக்கும். நேற்று ஒருத்தனோட கதை கேட்கல, ருமேனியனோட. அவன் சொன்னால் நான் கதைக்கிறது வேகமாக இருக்குதுண்டு. பிறகு நான் சிலோவாக கதைக்க ஆனால் அவனுக்கு சூப்பராக இங்கிலீஷ் தெரியாது. அம்ஸ்டர்டாம்ன்றோன்னு அவர் சொன்னது பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல் பிளேஸ் என்ன அம்ஸ்டர்டாம். ஸோ நான் இப்போ வந்து போகிற வழியில் டென்ஹெல்டனுக்கு வந்துட்டு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு பூந்தோட்டம் மாதிரி. அங்கே போவோமா? அங்கே போய் பார்ப்போம் என்ன. ஓகே, கார் லாக் பண்ணிட்டீங்கண்ணே. ஹாலண்டு நல்லா இருக்கேண்ணே. காலமாக ஒரு புள்ளி ஒன்று கை கேட்க சொல்லிச்சு. ஹொலண்டு என்ன ஹொலண்டு சுவிஸுக்கு வந்து வேறு ஒன்று மாரி. சுவிஸும் அப்படி தானே, ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. சுவிஸில் இது இல்லை. இது என்ன இப்போ வடிவுக்காண்டி வந்து வளர்க்குறாங்களா இல்லாட்டி யாரும் எதுவும் பிஸ்னஸாக செய்கிறாங்களா தெரியா என்ன? ஓகே, இதுக்குள்ள வந்துடுறாங்க என்ன ஐயா செஞ்சுட்டு போகிறாங்க? சும்மா நின்று அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்களாக்குமே என்ன? ஆனால் லுக்கு பாருங்க, சுற்றியா அப்படியே சுழட்டியை அடித்து காட்டுங்க வந்திருந்தா. இங்கேயால் அப்படியே பூந்தோட்டம் வந்து என்ன வேறு வேறு கலர் பூ மரங்களே என்ன. அப்படியே அங்கால அந்த என்ன சொல்கிறது, அந்த வயல் கரையோட அங்கால உள்ள வீடுகளை போய் அங்கே ஒவ்வொரு வீடும் வந்துட்டு ஒவ்வொரு டிசைன். லைட்டாக ஒரு சூம் ஒன்று போட்டு காட்டிங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து. அவ்வளோ வீடும் வந்துட்டு ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குன்னு. இந்த நேரம் ஐயா லைட்டாக குளிர ஆரம்பிக்குது. என்ன குளிர் காத்துண்டு அடிக்குது. 3 மணி. ஒரு பூ ஒண்டை கிட்ட கொண்டே காட்டுவோம் வாங்க. ஒரு பூ ஒண்டை என்ன மாதிரி பூ ஒன்று பார்ப்போம். இந்தா பிடுங்கக்கூடாதாப்பா, பிடுங்க என்ன இப்படின்றீங்க? பிடுங்கலாமே இல்லை, நாங்கள் வீடியோ செய்கிறோடையா பிடுங்கினா எவிடன்ஸாக போயிடும். அதான் பிரச்சனை. இல்லாட்டி வர்றவன் பிடுங்கி கொண்டு போவான், அதெல்லாம் தெரியாது. பிடுங்கினா எவிடன்ஸாக போயிடும், அதான் பிரச்சனை. அதில் ஆட்டு வர மண்டே என்னோ இன்னும் பிடுங்கக்கூடாது. இங்கே எத்தனை விழுந்தே கிடையாது சும்மா. ஆனால் பொம்பளை பிள்ளைகள் வந்தால் இதுக்குள்ளே சுழண்டு கிடந்து வீடியோ ஃபோட்டோ இருக்குங்களே நல்லா. மொராக்கோ அங்கே எந்த நாடுன்னு சொன்னவங்க? மொராக்கோ சம்திங். ஆனால் அவங்களுக்கு டொச்சும் தெரியுது இல்லையா என்ன? இங்கே இந்த பூவை காட்டும், இந்த பூவை காட்டும். டென்ஹெல்டனு கிட்ட வந்துட்டோமே இல்லை நாங்களே என்ன. இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குண்ணே. இந்த உள்ளுக்கு இந்த புழு மய கிடக்கையா. இங்கே அந்த அக்கராயன் தெரியுமா, கிளிநொச்சி அக்கராயன். அக்கராயன் போகிற ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கம் இதே மாதிரி தான் வந்து மரங்கள் இருக்கும். நடுவால ரோட் போகும்போது அந்த ஏரியா மாதிரி இருக்குல்ல. இந்த கொலண்டில் ஒரு அக்கராயன் அப்படின்னு மாதிரி வந்து கெடிங்க அடிக்க வேண்டியா. உண்மையிலே அப்படி தான் இருக்கு இல்லையா? என்ன சொல்கிற வந்து வர்ற வழியில் ஒரு 10 மினிட்ஸ் அப்படி நான் வந்துட்டு கண்ணை மூடிட்டேன். அப்போ அண்ணா வந்துட்டு சைட் பண்ணி நிப்பாட்டினார். இந்த பூந்தோட்டத்திற்காக காட்டி கொண்டு மிஸ் பண்ணாமேன்னு சொன்னால் 2-3 பேர் நின்று பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வடிவாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் காட்டிட்டேன். உங்களுக்கு வந்து மெயினாக பூ அவ்வளோதான், பட் வந்து அழகாக இருக்குது. ஸோ வந்துட்டு காட்டிட்டேன். விளக்கிடுமா
கொடுமே. ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து 14 கிலோமீட்டர் வந்து இருக்குது வந்துட்டு டென் ஹெல்டன் அப்படின்ற இடத்துக்கு வந்து போகிறதுக்கு. இப்போ நேரம் வந்து 3:20. ஸோ 3:34க்கு வந்து நாங்கள் அந்த இடத்த வந்துட்டு ரீச் ஆயிடுவோம். டென் ஹெல்டன் அப்படின்னு வந்து இங்கேயா பண்டியா செம்மறியாடா? செம்மறியாடு. செம்மறியாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைடில் 2 மேஞ்சோன் நிற்கிது. நீங்கள் யோசிப்பீங்க வந்துட்டு வீடியோலேயே பார்க்குறது தானே அப்புறம் நான் அதை காட்டுறேன்ண்டு. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நான் வெள்ளை கலரில். ஓமோ ரைட். முன்னுக்கு வந்து ஒரு வித்தியாசமான பாலம். எங்களோட என்ன சொல்கிறது கென்யா ட்ரிங்கோ போகும்போது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியான அந்த இரும்பு பாலங்களை. பட் இதே மாதிரி இருக்காது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவுமே அழகாக இருக்கும் வந்து சொல்கிறதுக்கு இல்லை. இது கொஞ்சம் இந்த ஊர்மனை மாதிரி என்ன ஊர்மனைன்னு சொல்லக்குள்ள வந்துட்டு இப்போ கொழும்புலேருந்து வரக்குள்ள லைக் இடையில் வர்ற களுத்துறையல் லம்பாறையல் சைடு மாதிரி இப்போ கேகால சைடெலாம் போனீங்கன்னு சொன்னால் ரோட்டில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு மிகவும் ஒரு அழகான இடமா இருக்குது பாருங்கள். வந்துட்டு சைட்டால் ஒரு ரிவர் ஒன்று போகுது, இங்கால வந்து ரோட் போகுது, இடையில் வந்துட்டு புல்தரை, அங்கால வந்துட்டு செம்மறியாடுகள் வந்துட்டு மேஞ்சோன் இருக்குது. கடல் அங்கால என்ன. ஸோ வந்துட்டு டென் ஹெல்டர்ன்ற இடத்துக்கு நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். வித்தியாசமாக இருக்குமே அந்த பாதை வந்துட்டு. என்ன சொல்கிறோம் இந்த வீடியோவில் பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியலை, ஆனால் அதை ரியலாக வந்துட்டு பார்க்கும்போது நல்ல அழகாக இருக்குது. இந்த சைட் வந்து கொஞ்சம் வாகன பழக்கங்களும் வந்து குறைவாக இருக்குது. மேபி கொஞ்சம் கிட்ட போகும்போது கூட இருக்கலாமே சிட்டிக்குள்ளே நெருங்கினா பிறகு. நீங்கள் இந்த இடத்துக்கு முதல்ல போயிருக்கீங்களா? நீங்கள் போகல. ஓகே. அங்கே வந்து நான் டிக்கெட் டைம் எடுக்கணுமா பார்க்குறதுக்கு? ஓகே. இப்போ டிக்கெட் எடுத்து விட்ற முறையில் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு இது இருக்குமேண்ணா தெரியா போய் பார்ப்போம். நீங்கள் சர்ச் பண்ணால் வந்துச்சு அப்படி தானே அந்த டூரிஸ்ட் பிளேஸில். ஓகே. ஸோ இன்னும் 10 கிலோமீட்டருக்கு வந்து டென் ஹெல்டருக்கு வந்து ஸோ கிட்ட போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ சேம் ரோட் தான் வந்துட்டு இருக்குது. இந்த ஆடுகளுக்கெல்லாம் ஓனர் தெரியாதுண்ணா. இல்லை நாங்கள் கேட்குற வந்து இப்போ நார்மலாக வந்து இப்போ இந்த நாட்டின் ஆடுகளோ லாக்கல்ட்டு ஆடு? நாட்டின் ஆடு. ஓகே. சில கேள்விகளை கேட்டால் சிரிப்பாக இருக்கும், பதிலும் சொல்லல என்ன. எப்படி ஒரு கேள்வி இந்த ஆட்டுக்கு ஓனராக இருந்த மொக்கு கேள்வியன் ஒரு வேலையும் கேட்கல அப்படி. அம்ஸ்டர்டாமோட ஒப்படைக்குள்ள இது வந்து கொஞ்சம் அதை விட ஊர் பக்கம் மாதிரி இருக்குது வந்து பார்க்கக்குள்ள. இந்த வந்துட்டு மோஸ்ட்லி போர்டில் வந்துட்டு அந்த டென் ஹெல்டர்ன்ற இடத்த வந்துட்டு மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் 7.6 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து டென் ஹெல்டர்ன்ற இடம் வந்துட்டு போர்டில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி. ஸோ வந்துட்டு டீகூரி என்ற ஒரு ஏர்போர்ட் இருக்குது போல் பார்க்கறது என்ன பிளேன் இடம் போட்டிருக்காங்க. மெக்டொனால்டு போன்று இருக்குது போல இருக்குது பக்கத்தை. இதை பசிக்குது போலையா? மெக்டொனால்டை கண்டாலே உங்களை பசி வந்துடும். இன்னும் வந்து 5.6 கிலோமீட்டர்ஸ். ஸோ வந்து பெரும் ஆவலோடு வந்து போய்கொண்டிருக்கோம் அந்த இடத்த வந்துட்டு பார்க்குறதுக்காண்டி. நீங்களுமே வந்து வாங்க பார்க்கலாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வந்து டென் ஹெல்டர்ன்ற சிட்டியை வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் கிட்டத்தட்டன்னு சொன்னால். இடத்தின் அழகு வந்துட்டு 50% 80% வந்துட்டு பாருங்க வந்து வேறு லெவலில் இருக்குது. அங்கரமாப்பட்டி இந்த வெளிப்பக்கம் மாதிரிலாம் கிடக்குது கட்டிடங்கள்ட்ட கலர்கள். இந்தா போலீஸ்காரன் போகுமா போடக்கு கவனம். ஸோ வந்து இன்னும் 3 கிலோமீட்டர்ஸ். நான் வந்துட்டு 1 கிலோமீட்டர் கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால். பட் வந்துட்டு என்னால் இதை காட்டாமல் இருக்க முடியல. காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு கண்ணை கவர்ற மாதிரிக்கான இருக்குது வந்து இந்த இடங்கள் வந்து சரிதானே. ஸோ அதால் வந்துட்டு நான் ஒன் பண்ணிவிட்டு இப்போ கதைச்சி கொண்டிருக்கேன் சரிதானே. வந்து பாருங்கள் இந்த சோலார் பேனல் எல்லாம் வந்து அடிச்சிருக்காங்க சைடில். இந்த முன்னு போகுது வந்து பாருங்க. நினைக்கிறேன் வந்து மேபி நைட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட்டுகள் எல்லாம் வந்து எரியும். இதில் வந்து ஒரு இடம் பார்த்தீங்க சொன்னால் இது வந்து கப்பல் திருத்துற இடங்கள்
சின்ன சின்ன பிள்ளைகள் வந்தால் கீழால் ஒயில்கள் ஊற்றப்பட்டால் கொண்டு வந்து இங்கே விட்டால் கலட்டி பூட்டி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாவ், இப்படியான இடம் வந்து ஸ்ரீலங்காவில் எங்கே பார்க்கலாம் சொல்லுங்க அப்படின்னா? உங்களோட முதலாவது பதிலாக இருக்கப்போ வந்து ஸ்ரீலங்காவில் இப்படி பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன். இருந்தாலும் லைக் இதே மாதிரி கொஞ்சம் வந்தாலும் ட்ரிங்கோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இவங்களுக்கு ட்ரிங்கோ ஹார்பர் சைடு வந்துட்டு இந்த மாதிரிக்கு அப்படியே மொச்சு போயிருக்கும் அந்த படகுகள். லைக் அதே மாதிரியே இருக்குது வந்து இந்த டென் ஹெல்லர் சிட்டி. ஸோ நாங்கள் வந்து கிட்ட ரீச் பண்ணிட்டோம். ஸோ நேராக போக போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நிற்கிறோம், வந்தால் போதும் அந்த பக்கம் போகலாம். ரைட். பா என்ன பெரிய கப்பல் இல்லையா? ஸோ என்ன சொல்கிற வந்து தண்ணிக்கு நடுவில் கப்பல், வீடு, போட்டிங் எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது. முடிஞ்சால் நாங்களுமே ஒரு சின்னதாக ஒரு போட்டிங் கொண்டு போகலாம். என்ன சொல்கிறது வந்து வெளியிலே இறங்கி நிற்கலாம் இருக்குது. வந்து இப்போ சம்மர் சீசன் தான் இருந்தாலும் எனக்கு அந்த குளிர் வந்து கொஞ்சம் கடுவலாக தான் தாக்குது. அதால் தண்ணிக்கு இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தாக்கும் அப்படின்ற மாதிரிக்கான ஒரு ஐயம். பட் இருந்தாலும் போவோம், பார்த்துட்டு என்ன மைண்டோக்கா. ஸோ வந்து இன்னும் 1.4 கிலோமீட்டர்ஸ் எங்கள்கிட்ட டென் ஹெல்டர் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டு இருக்குது. வா வா வா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யூடியூப்பில் கூட எங்கேயுமே பார்க்க கிடைக்குமோ தெரியா அவங்களுக்கு வந்து தமிழ் சேனல்களில் இப்படியான இடங்கள் எனக்கு அறிஞ்சு வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், பட் வந்து சான்சஸ் வந்து சரியான மாதிரிக்கு குறைவு. ஸோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய தூரம் வந்து ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு உங்களுக்காண்டி தான் வந்து இது எல்லாமே கதைக்கிறோம் செய்கிறோம் வந்து. ஐ திங்க் நாங்கள் டென் ஹெல்டர்ன்ற பிளேஸை வந்து ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அந்த இடம் நினைக்கிறேன். வாவ் வாவ் வாவ், இதெல்லாம் நிறைய காலதான் கட்டடமாக இருக்குமெண்டு ஐ திங்க். ஏன்னா ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நாங்கள் இறங்க போகிறோம், நடக்க போகிறோம், படகுகளில் பயணம் செய்ய போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கனவு மாதிரி இருக்குது. பட் வந்து உண்மையாகவே நடக்க போகுது. இந்த பாருங்கள் வந்து காருக்கு மேலே வந்து சைக்கிளை வந்துட்டு கொண்டு போகிறாங்க. அப்படியே நிற்கிது வந்து சைக்கிளும். அதே மாதிரி பெரிய பெரிய காருக்கு பின்னாலே எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிராக்டர் அந்த ஊக்கி மாதிரி வந்து கொழி வச்சுருப்பாங்க. வந்து குட்டி குட்டி வண்டல்கள் மாதிரி இழுத்து கொண்டு தெரியுதுக்கு வந்து இந்த இதை பார்க்க ஒரு பார்லிமெண்ட் ஷேப் அடிக்குதுங்க. வா, ஸோ இதுதான் நாங்கள் வந்த அந்த டென் ஹெல்டர் அப்படின்ற பிளேஸ் நான் நினைக்கிறேன். அந்த நிற்கிது நாங்கள் படத்தில் பார்த்த அந்த கப்பல். ஸோ அதோட முன்பக்கத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. நாங்கள் இறங்கி போயிட்டு உள்ளுக்கு பூந்து விளையாட போகிறோம். சரி தானே? போட்டோம். சரி சரி. ஸோ ஃபைனலி வந்து நாங்கள் டென் ஹெல்டர் அப்படின்ற அந்த இடம், அதுலேயும் வந்து அந்த நீர்மூழ்கி கப்பல், அதாவது மெரைன் மியூசியம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபைனலி நாங்கள் வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஹாப்பி. ஸோ உள்ளே போயிட்டு வந்து நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். சரி தானே? பார்க்கிங் இருக்குது, பார்க் பண்ணிவிட்டு வந்து போகிறோம். ஸோ அழகாக வந்துட்டு எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ரிவ்யூ பண்ணுறது அழகாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி தெரியாது, பட் வந்து கதைப்போம். சரி தானே? எங்கே போகணுமா, டிக்கெட் எடுக்கணுமா, என்ன விளக்கம் கேட்கணுமா, அதாட்டி கடை ரெண்டு பூந்து பார்க்க வேண்டிய நேரம் வந்து பிடிச்சேன்னு அதுக்குள்ளே யாரை கட்டு வந்தீங்களான்னு கேட்டால் மட்டும் காசை கொடுக்குறான். சரியான அமைதியாக இருக்குது ஐயா. ப்ளக் பண்ணிட்டீங்க சார்? ஓகே, இதானே அந்த நீர்மூழ்கி கப்பல் ஏன்னா நீங்கள் காட்டுனது? நான் நினைக்கிறேன் ஒன்ஸ் அப்பான டைம் வந்துட்டு ஓடி இருக்கும், இப்போ ஷோக்கு வச்சுருக்காங்க என்ன. ஓகே, இது இந்த ஏரியா கிட்டத்தட்ட ட்ரிங்கோ மாதிரி தான். அந்த ஹார்பர் அப்புறம் வந்து இதெல்லாம் ட்ரிங்கோலேயும் வந்து அந்த ஓஸ்கில்ல ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது.
அங்கேயும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நிறையவே இருக்குது. நாங்கள் இதுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம், பட் வந்துட்டு அதுக்கு கேட்டு தான் என்ட்ரு ஆகணும். இது மேபி என்ட்ரன்ஸாக இருக்குமா? எங்கே இங்கேயா? இன்னொன்று இதுக்குள்ளே போகிறக்கா? இதுக்குள்ளே போகிறக்கு என்ட்ரு ஓகே போகலாமா நாங்கள் கேட்காம? ஓகே இல்லை டிக்கெட்டுங்க டிக்கெட் உள்ளுக்கு இருக்குமா? ஓகே. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் என்ன விஷயம்னு சொன்னால், எந்த விஷயத்தையும் நாங்கள் தெரிஞ்சோண்டு செய்கிறத விட தெரியாமல் செய்யும்போது அதில் ஒரு கிக் இருக்குண்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் இந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே உள்ளட போகிறோம். இதுக்குள்ளே ரெண்டு கேட்க விழாதா? இன்னும் நான் இதை கேட்குறேன், இது விழாதாண்டு. நோ உங்களுக்கு விளங்கல நான் கேட்டது. நோ இது விழாதாண்டு கேட்குறேன் ஐயா. இது கீழே வண்டியில் விழாதாண்டு கேட்குறேன் ஐயா. திருப்பி சொல்கிற கொண்டு இல்லை, அது ஜோக் முடிஞ்சுது. வாங்க, இதுதான் ஜோக். நீங்கள் இப்போ திருப்பி சொல்ல சொன்னீங்க, இதுதான் ஜோக். வேறே வாயா ஒட்டு கதையும் இல்லை, எங்களே தெரியா. சரிதானே, இதை பார்க்க அந்த செல்மே கிடக்கு. என்ன செல்லோது ஏன் செல்லான் அஃப்கோர்ஸ். ஓகே, ஒரு டீம் ஒன்று வருது எல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டத்தோட இந்த நீர்மூழ்கி கப்பலை பார்க்குறதுக்கு. இதால் ஏரியாதான் இறங்கத்தாங்கட உள்ளே போகலாம். அது சும்மா கண்ணாடியாக தான் பார்க்கலாம். வாங்க பார்ப்போம். இல்லை உள்ளே போகலாம். அக்கோ இப்படித்தான் ஜெயிலுக்கு வந்து பார்ப்பினுவா. எங்களை கூண்டுக்க வச்சுருப்பாங்க. சரியா, கூண்டுக்க வச்சுருக்கக்குள்ள எங்களுக்கு வெளியில் நிற்கிறாங்களே தெரியும், ஆனால் அவைக்கு எங்களை தெரியாது. அவை வந்து இங்கே இப்படி பார்ப்பினோம். பார்க்கக்குள்ள எங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். ஏன்டா உள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கு அவையில் வழியாக தெரியும் ஐயா, ஆனால் அவைக்கு எங்களுக்கு தெரியாது. ஸோ அதேமாதிரி தான் நான் இப்போ பார்க்குறேன். உள்ளுக்கு எங்கடாக்கா ஒரு ஆள் நிற்க ஐயா கேட்காடா. உள்ளுக்கு வரையலா இல்லையா? வரையல. என்னையா நம்புறீங்க நீங்கள்? நான் தமிழில் கேட்குறேன், நீங்கள் ஐயோ கடவுள். ஆனால் அந்த பக்கத்தால் போகலாமா? ஆனால் அது லொக் பண்ணியிருக்காங்களே, அங்கே போகல. அப்படிக்கு இந்த நீர்மூழ்கி கப்பலை பார்க்குறது தான் 100 கிலோமீட்டர் தாண்டி வந்தாங்க. எனக்கு இதால் அந்த டூரிஸ்ட் பிளேஸ்களுக்கு போகிற விருப்பம் இல்லை. ஏன் தெரியுமா? நம்ம வருவோம் மினக்கட்டு, ஆனால் அதில் ஒன்றும் பார்க்கலாம். இதில் தொடக்கூட கத்துவரியா அந்த பக்கத்தால் ரைட். ஓகே, பா பிளாஸ்டிக்கா சும்மா நிற்கிறபடியாக ரெண்டு ஊற்று தண்ணியை போகிறதுக்காக. ஓகே, இது ஏதோ ஒரு இதான விஷயம்தான். இல்லாட்டி இதை மினக்கட்டில் வச்சுக்க மாட்டாங்க. ஃபேனுகளை பார்த்தீங்களா? நீர்மூழ்கி கப்பல்கிட்ட ஃபேனுகள் சுழல் கேட்டு இதால் போகலாம் போல. ரைட், ஏறத்தாங்க வா. சுழல் கேட்டு இது திறக்கிற லொக் பண்ணி இறங்கியா ஒரு லொக் பண்ணி நான் சொல்கிறேன் பாருங்க வரேன். பாருங்க வார் சரிதான் இந்த லொக் தான். இப்போ இந்த லொக் என்னென்ன வேலை செய்யுது? இப்போ அங்கே பம்பல கொஞ்சம் எட்டு தான் நடக்கும். இந்த பக்கம் சொல்லுறது சரியா? என்னடாப்பா நான் போவேன் நினச்சேன். இந்த சின்ன கப்புக்கெலாம் இல்லை, ஆனால் பிடிச்சிடுவான். இந்த மேலே ஏறினா நல்லா இருக்கும். இந்த நீர்மூழ்கி கப்பலை இன்றைக்கி உள்ளுக்கு பார்க்க விடாட்டி என்ன செய்வேன் தெரியுமா? வீடியோவில் பார்க்க விடையிலன்னு சொல்லி விட்ருவேன். நீங்கள் நினச்சிங்களா ஐலாண்டு அப்படியா கத்தி பார்ப்பேன்னு சொல்ல வந்தேன்ட்டு?
இது ஒரு ஆயுத இதுகள் தான் வீட்டை மீசனில் இருக்கேன். சரி நாங்கள் இதெல்லாம் காட்டி போட்டு போகும் பாரு, என்ன செய்கிறது? அங்காலையில் நிறைய விஷயங்கள் இருக்குது, காட்டுவோம். கிளியராக இருக்கா? அந்த கப்பலுக்குள்ளே வரலாம் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த கப்பல்கிட்ட இதை மூஞ்சியை போட்டுட்டு அந்த கப்பல்கிட்ட ஸ்டேரிங்கை போட்டிருக்காங்க அவளுக்கு. ஏன்னா அப்படி தான், அது ஏதோ ஒரு ரீசனால அதை லொக் பண்ணி வச்சுக்காங்க. நான் சொன்னால அதை லொக் பண்ணி வச்சுக்காங்கண்டு. இந்தா அதான் ஒரு அழகரப்படக்குள்ள நல்லா இருக்குமேண்ணே, கிளியராக இருக்குமேண்ணே, இடத்துக்கு சூப்பராக இருக்குமேண்ணே, வீடியோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது ஒரு துறைமுகம் தான், அங்கே போவோமா? ஆனால் வெள்ளைக்காரட்ட வயசை மதிக்கல என்ன. சில பேரை பார்த்தா தோல் சுருங்கி இருக்குமா, ஆனால் வயசை கூட சொல்லுவாங்க. சில பேர் நல்ல ஸ்மார்ட்டாக இருப்பான், வயசை கூட சொல்லுவாங்க என்ன. இதுக்குள்ளேயும் ஒரு மாதிரி நடமாடுற மாதிரி தெரியலே. அந்த அதில் இருக்கும். நல்ல பெரிய பெரிய கப்பல்கள் நிற்கிது, அதே இருந்தாலும் கண்ணால் பார்க்கக்கூடிய மேட வேணா. சரி, கொஞ்சத்துக்கு நல்ல இருப்பேன் வேறு என்ன செய்யுது. இப்போ நீர்மூழ்கி கப்பலுக்கு மட்டும் மாதிரி அதை ஓடையா போகிறோம். இதுக்குள்ளே சத்தம் இல்லைங்க. Yeah, tickets kunnen ze down where you are shipping. Is it blue? Ja. Nein, hier. அது இதுக்கு ரைடிங் நினைக்கிறேன். Het grijze gebouw. Ja, die U-boot. Ja. Daar sind sie goed. Daar kunnen ze ticket bekomen. Okay. For what? Ja, U-boot, can you? After U-boot. Okay. Ja. Ja? Okay, thank you. Okay. Can we go inside? டிக்கெட் எடுத்தாலாமா? அப்போ நான் டிக்கெட் எடுக்கிறத போய் கண்டினியூ பண்ணும், போஸ்ட் பண்ணும். இது தடி வாங்குற கதையாக தான் இருக்க போது. வாங்க பாப்போம். இதுவும் ஒரு பார்க்குற இடம் ஐயா, இது டிக்கெட் எடுக்கிற இடம் இல்லை. அந்த இருக்குது டிக்கெட்ஸ் ரெண்டு போட்டிருக்காங்க, அது மேலேருந்து. ஓகே, ஆனால் டிக்கெட் எடுக்க கேட்கணும், அந்த ஊபோட்ஸ் பார்க்கலாமாண்டு விளங்குதா? இல்லாட்டி பிரியோசனம் இல்லை. டாய்லெட் இருக்குது, டாய்லெட்டாச்சும் காட்டிட்டு போவோம் மந்தக்கு. இந்த டிக்கெட்ஸ் எடுத்துட்டோம். Yes. Will you buy a ticket? No problem. Yeah. But in 1 hour, the whole museum is closed. Yeah. Okay. So 5 o'clock is everything. we want to see that one. Only the submarine. Yeah. But there's a lot more to see. Yeah. €6. Oh, 20? 6. நீங்கள் தான் கொடுக்கும். Yeah, 26. For both person. For the whole museum, eh? Oh, okay. €26. Yes. Yes, thank you. அது எப்படி லாக் பண்ணிக்கப்ப? But the gate is closed now, no? Which for? So, I have for you the tickets. Okay. And the tickets is a wristband. Shall I help you to put it on? Yes. In hand.
It's for the whole museum. Eh? All the museum. Not only for the submarine, but the whole museum. One for you? Yeah. Can we go inside the boat? Yes, yes, yes. Look. Everything was black colored. It's from our museum. Yes? You are here at the moment. Yeah. We have on your left side the historical part of the museum. Oh, 6 rooms with naval history. okay. Then you come back. Then you can visit the submarine. We can go do this side, no? Yes, to the door. இதால போலாம் இந்த டோரால. Yeah, okay. Yes, that's the submarine. Okay. Behind the museum, 2 old Navy ships. Navy ships. And here a building with a lot of beautiful expositions. Okay. Souvenir shop is there. Oh, And you can visit the bridge of a guided missile frigate. bridge crossing. Okay. But remember, 5 o'clock, Closed. everything is closed. Yeah, thank you so much. So the submarine is that way. Yeah, thank you so much. Okay. இதால போகலாம். இது என்னையா திறக்குமா ஆட்டோமேட்டிக்காக அதை திறக்கணுமா? நல்லா கதைக்கிறானையா ஒன்றும் விளங்குது இல்லை, அதான் பிரச்சனை. காட் இங்கே மேலே ஒரு அம்மாச்சி ஒரு ஆள் இருக்காரப்பா. நாங்கள் திறக்கிற வழியில் கிடக்க ஆடுகால் பக்கம் திறந்த மாதிரி இல்லை, திறந்தது போய் என்ன சில்லன்ற ஒரு காதல், சில்லன்ற ஒரு காற்று. வாங்க போவோம் மேலே. 26 யூரோ பே பண்ணியிருக்க மக்களே. ஸோ வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியர்லி 10,000 ருபீஸ். இதில் ஒரு 5000 இருக்குங்கிற பாலை காணையில். ஓ காட். ஓகே, வடியா காட்டுங்க. ஸோ வந்துட்டு மிஸ் பண்ண பாருங்க வந்து நாங்கள் 26 யூரோக்கு வந்துட்டு இந்த டிக்கெட் வந்து வாங்கியிருக்கோம். ஜஸ்ட் வந்து இந்த நீர்மூழ்கி கப்பலை வந்துட்டு பார்க்குறதுக்கு. ஸோ வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அனுபவமாக இருக்க போது. ஸோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வந்து லைஃப்பில் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் பார்க்க கிடைக்காது. ஸோ எங்களுக்கு கண்ணால் நேராக பார்க்க கிடைச்ச விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் காணொளி மூலமாக தர்றோம். ஸோ பாருங்கள், இதில் போகலாமா? இதில் ஒரு ஆள் இருந்தால் அதில் காணும் இல்லையாப்பா. எங்களுக்கு விளங்கப்படுத்த உள்ளே போட்டாரோ? ஆ, அதாவது இறங்க உள்ளு கொஞ்சம் அடிக்கிறான் வரியா? ஓ, ஓகே. யாரோ காய்ச்சி கேட்குப்பா. Walk down the stairs backwards. நான் சொன்னேன் பார்த்தீங்க, விளங்கப்படுத்துவேன். Zie je kaal, die heb ik eens even gedaan. Hij leeft nog steeds. Lekker was dat. Jongens, dames. Duidelijk? Ja. Je gaat het redden? Ja. Hey, niet gelijk. Succes, jongen. Dankjewel. Hou vol. Ja. Jij ook, hè? Hey, hallo. Hello. Welkom aan boord. Yeah, thank you. You come from Sri Lanka. Sri Lanka? Yeah. You know? This is not my holiday. Yeah. No, not this year. So, what about the boat? Please explain something. A little. Yes, I Yeah. can do. Okay. You're now here in the front torpedo room. Front view, yeah. And the boat is made in 3 cylinders. You got the upper cylinder, and that's why you live and the working and living space. And then you got 2 cylinders underneath, and that's for food, proviant, batteries, and the engine room with the electromotor. We always sail electric. In downward, no? Sorry? In downward, this one, Yeah, no? it's underneath. You can come in, but when you go out, you can look through the glass. We have a window put inside, so you can look through the glass inside the engine room. Okay. And if you want, in the battery room on the front. This is the front torpedo room. 24 people slept here. Totally, we've got 67 people on board. Between 67 and 70 people on board. 71 beds, so each one has their own bed. No hot bunking like earlier. ஸோ அவர் என்ன சொல்கிறாருண்டா, உண்மையாக எனக்கு ஒன்றும் விளங்கல, அதான் அவர் வந்து சொல்லி கொண்டிருக்காரு. இப்போ தொடர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 70 people. ஸோ Sorry? capacity of the boat 70 people can travel, no? Yes, but it's just for the Navy. There's no, it's not for passenger ship or something. Passengers, yeah. No, we got no passengers with us. Okay. This is the officer mess. This is where the officers sleep. There's 7 officers, and we got 1 commander, has his own cabin. Okay. This is the radar and EOV, electric warfare. PA.
and this is the sonar room. This is the commando central Commando with the underwater central. That's one space. Okay. This is the radio room. Radio room. This is the help central. That's where the speed of the boat was made faster, slower, backwards. That's here. Gear room. Downstairs to the engine room, but you can't come in there because it's too narrow. This is the petty officer mess, 30 petty officers we got, and this is the most important thing of the boat. That's the galley, the kitchen, Kitchen. with the most important persons on board. That's the cook, Cook, the yeah. little cook. And this is the rear torpedo room. That's for the crew. இந்த செல்லுல இது என்ன இது யுத்தத்துக்கு பயன்படுத்துகிற கப்பல் இல்லையா அப்போ அதான் சொன்னோம் பேசஞ்சர்ஸுக்கு இல்லைன்னு சொல்லி If you are on the end, you see one of these torpedoes, the Mark 37, and this is the Mark 8. எனக்கு ஆள் கதைக்கணும் விலங்கு இல்லை இல்லாட்டி கேட்கக்கூடிய மாதிரி இருக்குமே நான் ஆக்சுவலி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங் பிகாஸ் யூ ஆர் ஸ்பீக்கிங் ஸோ ஃபாஸ்ட் I tried to do it slower. I tried. What did you do? Why does this go wrong? What is the problem? No, nothing went wrong, but we are from Sri Lanka and our language is Tamil, no? So we didn't talk with anyone in English so fast. Okay. So this is the first time for us. But your English is better than my English, so what is the problem? Yeah. So nice to meet you both. See you again. Have a pleasant day. Do you go back to, or are you staying here in the Netherlands? Actually, we stayed yesterday Amsterdam city. Yeah. And we came here today. For holiday or for holiday? Yeah, okay. from Sri Lanka. Yeah. Okay. And then you go back. Yeah, go back. Okay. Yeah. So nice to meet you. Have a journey back. Good journey back. Have a good stay. இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ இதை நாங்கள் திருப்பி ஓட போகிறோம் இல்லை தானே அதால் எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பம் இல்லை ஒரு வடிவாக காட்டி விடுங்க சரி காட்டினா காணும் வந்து சரி தானே இது வந்து ஒரு யுத்தத்தை பயன்படுத்த கப்பல்ன்ற மட்டும் சொல்லி முடிச்சுடுவோம் ஏன்னா எனக்கு நீங்கள் வைக்கிற தொச்சும் பிள்ளைங்க எல்லோரும் வைக்கிற இங்கிலீஷும் பிள்ளைங்க இல்லை நாங்கள் அங்கால போவோமே அப்படியே பார்த்துட்டு எனக்கு கிடையாது 2 நேரம் அப்படியே ஆக்கள் yeah. Thank you. Okay. இதால போகலாம் இதால ஓகே இப்படி போகிறது தானே ஐயா நல்லா இருக்கும் ஐயோ எனக்கு கொஞ்சம் தலையாச்சு தோக்கிட்டியா ஆனால் நல்ல ஒரு முகபாவனையோட கதைக்கிறாங்க எனக்கு அது பிடிச்சிருக்கு இங்கே ஐயா இந்த பசிக்கு உள்ளே கொடுக்குற சாப்பாட்டை பாருங்க அப்படி இது அந்த அவர் சொன்ன மாதிரிக்கு வந்துட்டு ஹியர் ரூம் அந்த குக்கிங் ரூம் அந்த மாதிரிக்கு அதே செட்டப்புக்கு வச்சுருக்காங்க நினைக்கிறேன் வந்து ஏன்னா ஏ பயமாக கிடையாது என் தட்டுப்பட்டு வடிக்குது ஐயா officers wardroom. The wardroom was the place where the officers worked and ate. They also slept there. There is a room for 6 officers. Opposite the wardroom is the mess in from okay. இதுக்குள்ள வந்து 6 பேர் வந்து சமைச்சு சாப்பிட்டு படுக்கக்கூடிய மாதிரி வசதி இருக்குது அவங்க காட்டிட்டு லைட்டு எப்படி இங்கிலீஷில் இருந்தால் நாங்கள் வாசித்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் the commanding officer's cabin. The submarine commanding officer is the only person with the private cabin. The cabin roughly measures 19 meters long and 15 meters wide and differs greatly in size from a regular cabin on a surface vessel. Okay, இது வந்து commanding room. அவர் அந்த படத்தில் காட்டி சொன்னதை அப்படி நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம் என்னையா இது அப்படியே இயக்கியிருப்பாங்க நான் கட்டாபுலே EW cabin. When surface, the radar was used for navigation under bad weather conditions. With the available radar equipment, the surroundings of the Tronagin were scanned for possible references of ships and other objects via electromagnetic pulses with the okay ஆச்சு weather changes வந்தால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்கூடிய ரூம் வந்து இது அவர் கதை சொன்னான் தெரியுமா என்னை விட நீ நல்லா இங்கிலீஷ் கதைக்குதியா இருந்து நம்ம கதைப்போம் ஏன் அவங்க கதைக்கிறத விளங்காது என்ன எல்லாம் கூவுது ஓ இல்லை நிற்க பயமாக கிடக்கையா இங்கே sonar cabin. In deep water, sound is the only way to keep an eye on the surroundings. Sonar equipment intercepts sounds which in turn are analyzed by operators. An important task of the engine was recording sounds of water. இது வந்து அந்த கீழே போயக்குள்ளே இதுதான் மெயின் எக்யூப்மெண்ட்னு சொல்கிறோம் இந்த 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 பார்ட் தான் இந்த சிப்ஸ்லேயே வந்து மெயின் பார்ட்டுன்னு சொல்லி இந்த பழைய ரேடியோவில் மேய்கிறக்க என்ன
Oh God. எங்கே போன பேர் கூப்பிடுறேன். 42 seconds. Range for me of the 23. Tube 1 and 2, weapon ready, state 1. Roger, stand by to fire on the 23. Submerging, here the submerging of the submarine. வெளியில நடக்குன்னு பார்ப்பாங்க. Wow. வெளியில நடக்குன்னு பார்ப்பாங்க. Wow. இது என்ன தெரியுது? முன்பக்கம் மேல கேமரா இருக்குது. 20. 21. மேலே வந்து அப்புறம் பார்க்குறா. இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு என்ன? ஒன்று என் கை வைக்க தட்டுப்பட்டு கொட்டுப்பட்டும் ப்ரோ. அப்போ ஃபுல்லாக இரும்பையா என்ன? என்ன சாமான்? என்னது? என்ன சொல்லுவாங்க பாப்போம். இதை நாங்கள் நிறைய டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு இருக்க சனம் பார்க்காத. பா இஞ்சி பாருங்க, நல்ல கிளியராக இருக்கு. பா என்ன கிளியராக இருக்கு, நல்லா இருக்குது. வந்து இப்போ நாங்கள் வீடியோ செய்யக்குள்ளே வந்து ஜஸ்ட் அதை அப்படியே காட்டியிருப்பேன். என்னென்னா ஒரு சில பேருக்கு தான் இந்த இதை வந்துட்டு டீப்பாக அனலைஸ் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். மற்றபடி வந்து நாங்கள் இதை நார்மலாக அப்படியே காட்டிட்டு போகிறதான் வந்து ஓகேவாக இருக்கும். இல்லைங்கதா இதில் ஒரு புலை வந்தால் அந்த புலங்கேண்ட புறா கண்டுபிடிக்கிற கடவுளே. இங்கே இருக்கு, நாங்கள் அந்த இதில் பார்த்து படத்தில் பார்த்து இந்த இது திருத்துறை கண்ட்ரோல் என்ஜின் ரூம். இது என்ஜின் ரூம். வேலை செய்யுது, இதெல்லாம் சத்தங்க இருக்குது. சவுண்ட் ஆமாம். என்ன நூலை வேணா? ஓகே. Chief Petty Officer's room. In this part of the boat, the Chief Petty Officer slept on it. The room has 20 beds. The golden ball was the recreation and dining room for the Chief. இது வந்து 20 பேர் படுக்கலாம் இந்த ரூமுக்குள்ளே. 20 பேரும் சாப்பிட்டு தூங்கலாம் இந்த ரூமுக்குள்ளே. ஓகே, இதால் நாங்கள் மேலே போகலாம். அப்பா என்ன நீளமாக கிடக்கு, என்ன பார்க்க நோமலாக இருக்கும். என்ன நீளமாக கிடக்கு. ஆஃப் ஓகேவா? அந்த அந்த டிவியை காட்டுங்க. தண்ணி, அந்த அடி தண்ணி என்ன ஓகே அதில் தெரியுது எங்கே. இது அந்த இது போகிற வடிவம் வந்தா இப்படி தான் போகும் என்ன. நீர்மூழ்கி கப்பல்ன்றாங்க, மேலால போகுது. அதில் மிஞ்சால வரைக்குள்ளே வேறு தானே வேணும் என்ன. என்ன போகுமா போதியா இங்கங்க ஒரு டங்குறான் அதுக்குள்ள. அதை பார்த்தா தெரியும் விளையாட்டு. இந்த சாண்டு கொண்டு போகுது அப்படியே.
இந்த தாள் போமா ஷப்பா இப்படி ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுங்க அப்படி தெரியுண்ணா சைடில் காட்டலாம் வீடியோ எடுத்தபடியே காட்டலாம் வெயிலாக இருக்கா ஓகே சரி எடுத்துட்டோம் அப்படியே போ சரியா எம்மி என்ன ஏன் இறக்கி விட்ரு மேட்ச் இதுக்குள்ளே போகலாம் ஏன்னா டிக்கெட் தான் அடித்து கிடிச்சு போடாதானே இது ஓகே இதுக்குள்ள என்ன வெளியில் வரும் அதுதான் அறி வந்து பார்த்தாங்களே ஓகே ஸோ பார்த்துருப்பீங்க ஃபைனலாக வந்து டென் ஹெல்டர் சிட்டிக்கு வந்து இந்த ஊபோட்ஸோ என்ன சொல்கிறேன் நீர்மூழ்கி கப்பலை வந்து உள்ளுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு காட்டினாங்க. அதேமாதிரி இந்த பின்னுக்கு தெரிகிற கப்பலையும் வந்துட்டு காட்டினாங்க. ஸோ பார்த்துருப்பீங்க நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடங்களுக்கெல்லாம் வந்து விசிட் பண்ண போகிறோம். நிறைய பேர் எல்லாம் வந்துட்டு பார்க்க போகிறோம். நிறைய காரியங்கள் செய்ய போகிறோம். ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு பார்ப்போம். தொடர்ந்தும் பாருங்கோ. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ. பாய். என்ன பாலம் பிறங்க போதா? பிறங்க இங்கே பாருங்கள், இது ஒரு வித்தியாசமாக இருக்குதா? இப்போ இந்த பாலத்தால் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். பாருங்களா, இந்த பாலம் இப்போ அப்படியே இறங்கி வந்துட்டு வரும். ஸோ அதுக்கு மேலால் நாங்கள் இப்போ போக போகிறோமா? வாவ், இது நியூ டெக்னாலஜிடாப்பா. இங்கே பைக் காரணம் போக போகிறோம் ப்ரோ. அதால் ஸோ வந்ததுக்கு இது ஒரு வித்தியாசமான அனுபவம் கண்டிப்பாக. ஸோ லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம். இனி வந்துட்டு போவோம் இப்படியான விஷயங்களில். பட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து பாருங்கள் பா. அப்படியே வந்து கணக்காக மச்சாக வந்துட்டு ரோட்டோடு அதால் போத்தன் இருக்கு. அண்ணா சொல்லும்போது நான் நம்பலை. ஆனால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் கொஞ்சம் டிலே ஆகி வந்திருந்தோம்னா தெரிஞ்சிருக்கு அதேன்னு இந்த மாதிரி ஒரு பாலம் தான் சொல்லி. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, நாங்கள் போகலாம். இதை பாருங்கள், இதை பார்த்தா நம்புவீங்களா? இது இப்போ வந்துட்டு மூடின பாலம் உண்டு. இந்த ரோட்டு மயக்க கடைப்பா, கடவுளே. வாவ், இது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மைக்குமே. இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன